ஐயோ தாங்க முடியலப்பா, தாங்க முடியலடா சாமி. யார் தான் இவனுக்கு எழுதி கொடுக்கறாங்க? இந்த தற்குறி விஜய்க்கு எந்த தற்குறி தான் எழுதி கொடுக்குது? அதையும் இந்த தலைமை தற்குறி ஒரு லைன் விடாம, ஒரு வரி விடாம, ஒரு கமா விடாம மூச்சை புடிச்சுக்கிட்டு மைக்க புடிச்சுக்கிட்டு இந்த மம்பட்டி புல்ல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி கத்துறாப்ல. தாங்க முடியல. ரேஷன் கடையில என்னது 500 ரேஷன் கடை, 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கடையா? அப்ப தமிழ்நாட்டுல தானடா இருக்கிறான் இந்த ஆளு, இந்த விஜய். 52 வயசு ஆகுதுல. ஐயோ என்னை விட மூத்தவனா வேற இருக்கான், 4-5 வயசு. 52 வயசு ஆகுது. தமிழ்நாட்டுல தான் பிறந்து தமிழ்நாட்டுல தான் வளர்ந்துருக்கான். தமிழ்நாட்டுல எத்தனை ரேஷன் கடைகள் இருக்குன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கா? முன்ன பின்ன போயிருந்தா தானே, இல்ல அரசியலுக்கு வந்த பிறகாவது அதை பத்தி கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா தானே. நானும் தெரிஞ்சவங்கள்ட்ட அரசியல் தெரிஞ்சு புரிஞ்சவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா தானே. தமிழ்நாட்டுல 2,15,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு, ரேஷன் கார்டுகள் இருக்கு. அதுக்கு 37,000 சொச்சம் ரேஷன் கடைகள் இருக்கு. கணக்கு பண்ணா 500 சொச்சம் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை. அதுதான் இப்ப வரைக்கும் நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. பயனாளிகள் பயன்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அது கூட தெரியாம இவன் 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு கடை நான் நிறுவ போறேங்கிறான். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு பெண் இடையாளரா, ஆண்களுக்கு தனி இடையாளரா. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு சார், புதுசா இருக்கு. வடிவேலு சொல்ற மாதிரிதான். ஏன் இன்னும் புதுமை பண்ணலாமே? நம்ம சூர்யா வெற்றி கொண்டான்னு ஒரு டிபேட்ல சொன்னாருல்ல, ஒரு மாவட்டத்துக்கு ஆண் எஸ்பி 1, பெண் எஸ்பி 1, ஆண் டிஜிபி 1, பெண் டிஜிபி 1, அதே மாதிரி ஆண் கலெக்டர் 1, பெண் கலெக்டர் 1. அதே மாதிரி நில அளவையர்ல ஆண் சர்வேயர் 1, பெண் சர்வேயர் 1. அதே மாதிரியே தமிழ்நாட்டுல நீ முதலமைச்சரா வந்த பிறகு நீ போராடி நின்னு நீ ஜெயிச்சு அப்படி ஒரு காலகட்டம் வந்தா நீ முதலமைச்சர் ஒரு ஆண், பெண்களுக்கு உன்னோட ஃப்ரெண்ட முதலமைச்சர் ஆகிடு, நீ ஆண்களுக்கு நீ முதலமைச்சர் ஆயிடு. அதெல்லாம் விட இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, கல்வியில இவர் என்னமோ சலுகை வழங்குறாராம், கல்வியை இலவசமா கொடுக்க போறாராம். அட எங்க அப்பா, இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இவ்வளவு பேருக்கு கடைகோடி தமிழன் கூட எங்கேயோ ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, என்ன சொல்றது, தாழ்த்தப்பட்ட இத்தனை பேரும் இன்னைக்கு படிச்சு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் அங்க இங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி மிகப்பெரிய இடங்கள்ல பதவி வகிச்சிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இருக்கின்ற கல்வி சலுகைகளாலதான். ஆதி திராவிட மாணவர்களுக்கு முழு கல்வி இலவசம், சரியா? இன்னைக்கும் முதல் பட்டதாரி பிள்ளைகள், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வியில சலுகை. இன்னைக்கும் 7.5% கல்வியில சலுகை கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் கல்வியில் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் கல்வி புரட்சியே நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் இந்தியாவிலே தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமா, முன்னிலை வகிக்கின்ற மாநிலமா, நம்பர் 1 மாநிலமா இருக்குது. இவன் என்னமோ புதுசா இவன் எவனோ எழுதி கொடுக்கறத இப்படி வாந்தி எடுக்கிறான். அதையும் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம். இன்னைக்கு போய் அடிபட்டு சாக கிடக்குறான் ஒரு பையன், திருச்சி எங்க ஊர் பையன், கீழக்கல்கண்டார் கோட்டையை சேர்ந்த பையன், இந்த ஏர்போர்ட் முன்னாடி. இவனும் திருந்த போறது இல்ல, இவனை சுத்தி இவனுக்கு கீழே வர்ற இவனுடைய இந்த அணில் குஞ்சுகளும் திருந்த போறது இல்ல, மரண ஓலமும் ஓய போறது இல்ல. இவன் வெளியில வந்தாலே யமதர்மராஜா ரோட்ல எரும மாட்டுல கயிறை சுத்திக்கிட்டு வர மாதிரியேதான் இவன் அந்த வேன்ல ஏறி வந்துட்டு இருக்கிறான். மரண ஓலம் நிக்க போறது இல்ல. இவனை வெளியில விடவே கூடாதா? எப்பா சாமி, உள்ள வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு வீடியோ கான்பரன்சிங்லாவது நீ பிரச்சாரத்தை நடத்து, மக்களுடன் சந்திப்பை நடத்து. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்கப்பா முதல்ல.